பெண்கள் பெரும்பாலும் ஆண்களின் ஆண்மை மற்றும் வலிமையை அறிய விரும்புவார்கள். இது ஆண்களின் கவர்ச்சியையும் ஈர்க்கும் தன்மையையும் தீர்மானிக்க உதவுகிறது. பெரும்பாலான பெண்கள் இதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் இரகசியமாக இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பெண்கள் ஆண்களை சோதிக்கும் இந்த விஷயத்தை ஆண்கள் பெரும்பாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுப்பதற்காக பெண்கள் இப்படி சோதிப்பது தவறில்லை. தாங்கள் விரும்பும் ஆண்களின் பல்வேறு அம்சங்களை எப்படி சோதிப்பார்கள் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். உடல் வலிமை சோதனை. சில பெண்கள் தாங்கள் விரும்பும் ஆணின் உடல் வலிமை அல்லது சகிப்புத்தன்மையை மறைமுகமாக சோதிப்பார்கள். உதாரணமாக, கனமான பொருட்களை தூக்குவதற்கு உதவி கேட்பது அல்லது உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளில் ஈடுபடச் சொல்வது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள். ஒரு பெண்ணை கவர இது மிகவும் முக்கியம். உணர்வுகளை சோதிப்பது. ஒரு மோசமான பாதிப்பு அல்லது மன அழுத்தத்தை ஒரு ஆண் எப்படி சமாளிக்கிறார் என்பதை பெண்கள் சோதிப்பார்கள். உணர்ச்சிகரமான சூழ்நிலைகளை கையாளும் திறனை புரிந்து கொள்வதற்காக கடினமான தலைப்புகளைப் பற்றி விவாதிப்பது அல்லது தங்களின் தனிப்பட்ட கடந்த கால நிகழ்வுகளை பகிர்வது போன்றவற்றைச் செய்வார்கள். மன உறுதியை சோதிப்பது. சமூகச் சூழ்நிலைகளில் ஒரு ஆண் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்பதை பெண்கள் நுட்பமாக அவதானிப்பார்கள். அவருடைய உறுதிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கை நிலையை பார்ப்பார்கள். ஒரு ஆணின் முடிவெடுக்கும் திறனையோ அல்லது அவரது உறுதியான தன்மையையோ சோதிக்கும் சூழ்நிலைகளை வேண்டுமென்றே உருவாக்குவதன் மூலம் பெண்கள் இதை செய்வார்கள். நிதி நிலைத்தன்மையை சோதித்தல். சில சமயங்களில் ஒரு ஆணின் நிதி நிலைத்தன்மையை பெண்கள் இரகசியமாக ஆண்மையின் ஒரு குறியீடாக மதிப்பிடலாம். அவர்கள் எதற்காக அதிகம் செலவு செய்கிறார்கள், தொழில் லட்சியங்கள் அல்லது நிதி பொறுப்புகளை அவர் எவ்வாறு கையாள்கிறார் என்பதை கவனிப்பார்கள். நிதி விஷயங்களை கையாளும் அறிவாற்றல் கொண்ட ஒரு ஆணை பெண்கள் விரும்புவார்கள், ஏனெனில் அது அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. சுதந்திர உணர்வை சோதிப்பது. ஒரு ஆண் எவ்வளவு சுதந்திரமாகவும் தன்னிறைவுடனும் இருக்க முடியும் என்பதை பெண்கள் மறைமுகமாக மதிப்பிடுவார்கள். அவர்கள் உணர்வு பூர்வமாக சற்று விலகி நிற்பார்கள் அல்லது ஆண் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள வேண்டிய அல்லது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள்.